சோழ தேசத்தின் காவேரி வடக்கரை சிவாலயங்கள் 63இல் 19வது திருத்தலமாக திகழ்கிறது திருநின்றியூரில் உள்ள லட்சுமிபுரீஸ்வரர் திருக்கோவில். தேவர்களும் ஏனைய தெய்வங்களும் நித்தமும் தொழும் நிகரற்ற இறைவன் வீற்றிருக்கும் பதி இது. உலக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தும் ராஜபோகங்களை அள்ளித்தரும் அருள்மிகு பதியாகவும் விளங்கும் புண்ணிய பூமி இது. இங்குள்ள இறைவனை செல்வத்தின் அதிபதியாக திருநின்ற மகாலட்சுமி பூஜித்து வழிபட்டுள்ளார். ஆதியில் திருமாலின் திருமார்பில் நீங்காமல் இருக்கும் வரம் வேண்டி அலைமகள் லட்சுமி தேவி இங்குள்ள ஈசனை வழிபட்டு வரம் பெற்றதாக தல புராணம் தெரிவிக்கிறது. எனவே இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் செல்வத்திற்கும் தம்பதி ஒற்றுமைக்கும் குறைவிருக்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்திரன் இந்த இறைவனை வணங்கி வழிபட்ட பின்னே இந்திரலோகத்தை ஆட்சி செய்யும் உரிமையை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. காலை, நண்பகல், மாலை ஆகிய 3 வேளைகளிலும் அகத்திய மாமுனிவர் இந்த பரமனை பூஜித்து பொதிகை மலையில் வாழும் பேறு பெற்றார். திருமால், பிரம்மதேவர் ஆகியோர் சில மந்திரங்களால் இத்தல இறைவனை வாழ்த்தி பல வரங்களை பெற்றுள்ளனர். இவை அனைத்துக்கும் சான்றாக விளங்கும் சுந்தரரின் தேவாரம் பாடல் பெற்றவை ஆகும். இத்தல இறைவனை பற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோர் தலா ஒரு பதிகமும், சுந்தரர் 2 பதிகங்களும் பாடியுள்ளனர். வள்ளல் ராமலிங்கரும் பட்டினத்தாரும் இத்தலம் வந்து வழிபட்டுள்ளனர். பெரிய புராணத்தில் இத்தலம் பற்றி சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டுள்ளார். அழகிய 3 நிலை ராஜகோபுரம், அதன் உள்ளே சென்றால் பலிப்பீடம், நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளது. சில படிகள் ஏறினார் மகா மண்டபம் காணப்படுகிறது. அதன் வலதுபுறம் அம்பாள் சன்னதி அமைந்துள்ளது. தெற்கு நோக்கியபடி நின்ற திருக்கோலத்தில் உலகநாயகி அம்மன் அருள்பாலிக்கிறார். லோகாம்பிகை என்று அழைக்கப்படுகின்றனர். கருவறையின் கிழக்கு நோக்கியபடி அருள்பாலிக்கிறார் லட்சுமிபுரீஸ்வரர். மகாலட்சுமிபுரீஸ்வரர் என்றும் இறைவனை அழைக்கிறார்கள். லட்சுமி தேவி வழிபட்டு பேறு பெற்றதால் இந்த பெயர் வந்துள்ளது. ஆலயம் வலம் வந்தால் தேவ கோஷ்டத்தில் உள்ள மூர்த்திகளை தரிசிக்கலாம். ஜமதேஸ்வரர், பரசுராமேஸ்வரர், சுப்பிரமணியர், சமயக்குறவர்கள் 4 ஆகியோரது சிலை உருவங்கள் உள்ளன. மகாவிஷ்ணுவும் கஜலட்சுமியும் தனி அழகோடு ஆலயத்தில் உள்ளனர். ஆலய தென்மேற்கு மூலையில் கணபதி சன்னதியும் வடமேற்கு மூலையில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் சன்னதியும் அமைந்துள்ளது. தலவிருட்சமாக விலாமரமும் தல தீர்த்தமாக நீலமலர் பொய்கையும் விளங்குகின்றனர். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட உகந்த ஆலயம் இதுவாகும். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகின்றது. பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும் தலங்களில் இதுவும் ஒன்று. செல்வ செழிப்பு உண்டாக இங்குள்ள இறைவனுக்கு லட்சுமி ஹோமம் செய்த நன்மைகள் நடைபெறும். ஹோமத்தில் தாமரை இதழில் தேன் ஊற்றி யாக குண்டத்திற்குள் இட வேண்டும். மேலும் குழந்தை பேர் இல்லாதவர்களும் இத்தல இறைவனை வழிபட்டு தங்கள் வேண்டுதல் நிறைவேற பெறுகின்றனர். திருநின்றியூர் இறைவனை வழிபட்டால் அச்சம், பாவம், கேடு, நோய் யாவும் நீங்கும் என்பது சம்பந்தர் வாக்காகும். இத்தலம் பற்றிய அன்பர்களை வினைகளும் பாவங்களும் அண்டாது என்பது திருநாவுக்கரசரின் திருவாய்மொழியாகும்.